பொங்கல் விடுமுறையொட்டி சென்னை வாசிகள் சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார், நேற்றிலிருந்தே பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். நேற்றை காட்டிலும் இன்று பொதுமக்களின் பயணம் அதிகரித்திருக்கிறதா? பேருந்துகள் இன்று எவ்வளவு விடப்பட்டிருக்கிறது? சக்தி, நாம் தற்போது இருக்கக்கூடியது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கக்கூடிய விரைவு பேருந்துகள் இயக்கும் பகுதியில் தான் இருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரையில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் தென் மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அதை தொடர்ந்து பொங்கல் விடுமுறை என தொடர்ந்து 4 நாட்கள் அளவிற்கு விடுமுறை வருவதால் இன்று சென்னையை பொறுத்தவரையில் பொதுமக்கள் பல்வேறு வாகனங்கள், கார் உள்ளிட்ட பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விரைவு பேருந்துகள் செல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மாலை முதலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேருந்துகள் முன்பதிவு செய்த பேருந்துகள் ஏறுவதற்காக இங்கிருந்து விரைவு பேருந்துகள் மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், செங்கோட்டை உட்பட பல்வேறு ஊர்களுக்கு, குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் 300 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கக்கூடிய இந்த விரைவு பேருந்துகளில் முன்பதிவு செய்த பயணிகள் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பேருந்துகள் ஏறுவதற்கு சார், இப்போ புக் பண்ணவங்க எல்லாம் நேரத்துக்கு வந்துடுறாங்களா? பஸ் எல்லாம் கரெக்டா ஏற்கிறோம் சார். டைமுக்கு புக் பண்றவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வராதவங்களுக்கு நாங்க போன் பண்ணி கூப்பிடுறோம். இந்த பஸ் இப்ப எங்க போக போகுது? எத்தனை மணிக்கு எடுக்க போறோம்? தேவக்கோட்டை வண்டி 9:15 எடுக்க போறோம். இதை புக் பண்ணவங்க மட்டும்தான் கொடுக்குறீங்களா, இல்ல வேற யாராவது சீட்டு காலி இருந்தா கொடுக்குறீங்க? சீட்டு வேக்கன்ட் இருந்தா எல்லாத்துக்கும் கொடுத்து அழைச்சிட்டு போறோம். அது மாதிரி எக்ஸ்ட்ரா யாரும் சீட் இருந்தாலும் 15 விரும்பப்படுறவங்களும் அழைச்சிட்டு போறோம். சக்தி, நாம் தற்போது பார்த்தோம் இந்த விரைவு பேருந்துகள் பொறுத்தவரையில் இந்த புக் பண்ணி இருந்த, அதாவது முன்பதிவு செய்திருந்த பயணிகளை ஏற்றி செல்வதற்காக ஏராளமான பேருந்துகள் இங்கு காத்துக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று தங்களுடைய பேருந்துகள் வரும் வரையில் இந்த பயணிகளும் பொதுமக்களும் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் பல மணி நேரமாக காத்திருந்து தங்கள் பேருந்துகளை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருந்து நாளை தங்களுடைய ஊருக்கு சென்று சேர்வதற்காக இன்று இரவில் இருந்தே அவர்கள் தொடர்ந்து பேருந்துகள் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விரைவு பேருந்து ஒரு புறம் என்றால், கிளாம்பாக்கத்தில் இருந்தும் சாதாரண வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கும் இங்கிருந்து சாதாரண அரசு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டுமானால் கோயம்பேட்டில் இருந்து தான் இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என முதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து குவிந்து கொண்டிருப்பதன் காரணமாக இங்கிருந்து சாதாரண அரசு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்றைய தினத்தில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் மாநகர பேருந்துகள் மூலியமாக நகரின் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகர பேருந்து நிறுத்தத்துக்கு வந்து அங்கிருந்து இந்த விரைவு பேருந்துகள் செல்லக்கூடிய பகுதிக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் மாலை முதலே அதிக அளவில் சுமார் ஒரு 50,000 பயணிகள் வரையில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் 2-3 மணி நேரத்துக்கு தொடர்ந்து இந்த பொதுமக்கள் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை வந்து செல்வார்கள். அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் போக்குவரத்து துறை மேற்கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் பல்வேறு ஒரு குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும், இங்கிருந்து சிதம்பரம் உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்து வசதிகள் இல்லை என்று 2-3 மணி நேரமாக காத்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் சிதம்பரம், ஈசிஆர் போன்ற வழிகளுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகள் என்பது கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பேருந்து நிலையம், குறிப்பான சொல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி உள்ளிட்ட பிற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய இந்த பகுதியில் பொதுமக்கள் காத்திருப்பதன் காரணமாக அந்த ஊர்களுக்கும் தேவையான வசதிகளை செய்து தர போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. சக்தி, தற்போதைய நிலையில் இந்த பகுதி முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தொடர்ந்து பொங்கலையொட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து அதிக பொதுமக்கள் பயணங்களை மேற்கொள்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.